தரணிதரன் சார், இந்த போராட்டத்தின் மூலமாக தென் மாநிலங்கள் மத்திய அரசுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சார்? சார், அநியாயம் உலக வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. எங்கெங்கெல்லாம் அநியாயம் எடுத்துட்டு இருக்கும் அங்கெல்லாம் போராட்டம் அதிகரிக்கும். அதுதான் நேச்சர். சரிங்களா? எனி சிவிலைசேஷன் ஃபைட் அகைன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மோடி நம்மள தள்ளிட்டாரு. ஏன்னா மோடி முதலமைச்சரா அந்த மாதிரி அவர் பேசுறது வேற. இன்னைக்கு நம்ம எல்லாம் ட்விட்டர்ல எல்லாம் பாத்துருப்போம். அவரே அப்ப இதோட சூழ்நிலை ஒரு 10 மடங்கு 20 மடங்கு நல்லா இருந்தது. அப்பயே மாநிலங்களுக்கு உரிமை வேணும் முதலமைச்சரா பேசினவரு பிரதம மந்திரி ஆனதுக்கு அப்புறம் மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு ஹிப்போக்ரசி அது. சரிங்களா? டெல்லி கூட பேச டெல்லியில அதிகாரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆப் அரசுக்கு அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்றது கூட இந்த ஆளுநர் விடாம இருந்த போது அவங்க போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கேஸ் ஜெயிச்சு அவங்க மாநில உரிமையை வாங்கிட்டு வந்தா இந்த பாஜக அரசு கூடாத பாராளுமன்றத்தை கூட்டி அந்த பில்ல ஒன்ன பாஸ் பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுத்த மேண்டேட்டை திருப்பி எடுக்கிறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மக்களோட குரலை நம்புறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்க வரும் மற்ற மாநிலங்கள் வருவோம். தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், தெலுங்கானா எல்லா இடத்துலயும் ஆளுநர்களை வச்சு எந்த அளவுக்கு இடையூறு தர முடியுமோ அந்த அளவுக்கு இடையூறு தராங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதுக்கு ஒரு சாதாரண உரிமைக்கு ஒரு சாதாரண ஒரு சட்டத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு எது போன உடனே ஒரு கையெழுத்து போட்டுருக்கணுமோ அந்த உரிமைக்காக நம்ம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. உச்ச நீதிமன்றம் நம்ம ஆளுநர் தலையில கொட்டு வச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில சட்டத்துல கையெழுத்தே போட்டிருக்காரு அவரு. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இந்த நாட்டை தள்ளது யாரு? ஒன்றிய பாஜக அரசு. இப்ப ஒரு அநீதியை எதிர்க்கணும்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால போராட்டம் தான் பண்ணி ஆகணும். போராட்டங்கள் மட்டும்தான் ஒரு சில விஷயத்தை நம்மளால மாற்ற முடியும். ஜனநாயகத்துல போராட்டமும் ரொம்ப முக்கியம். அதை நாம தவறி நினைக்கூடாது. ஏன்னா மக்கள் குரலுக்கு மதிப்பு இல்லாத போது நம்ம போராட்டம் பண்ணிதான் ஆகணும். இந்த மக்கள் குரல் ஏன் இல்லைங்கிற 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் நீட் வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஆளுநர் அதை உடனே அமைச்சாரா 1.5 வருஷம் உட்காந்துருக்காரு. இந்த நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு பில் பாஸ் பண்ண யார் அதிகாரம் கொடுக்குறா? தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா மக்கள் நம்மள எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாரு. அவரு அமைச்சரவை குழு ஃபார்ம் பண்றாரு. அது மூலமா நம்ம சட்டங்களை ஏற்றுறோம். அதுக்கு இவங்க கையெழுத்து போடுறது இல்ல, ஆளுநர் கையெழுத்து போடுறது இல்ல. அப்படின்னா அது மக்கள் குரல் மதிக்காது தானே. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணி ஆகணும்? போராட்டம் தானே பண்ணி ஆகணும். நமது உரிமை கிடைக்காத போது நம்ம போராட்டம் நம்ம என்ன செய்ய முடியும்? வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தரணி? நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா 24 மோடி அரசாங்கம் வீழ்த்தப்படும். சரிங்களா? இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதனாலதான் அவங்க பயந்து போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்கிறேன் சார், கடைசியான பாயிண்ட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். சென்சஸ் இன்னும் ஒரு 2011 அப்புறம் சென்சஸ் நடத்தல. நம்ம நாட்டுல இப்ப எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது. எவ்வளவு பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளவு பேர் நகரத்துல இருக்காங்கன்னு தெரியாது. என்ன ஜாதியில மக்கள் இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளவு பெண்கள் இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளவு ஆண்கள் இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளவு பேருக்கு வீடு இருக்குன்னு தெரியாது. எவ்வளவு பேருக்கு வேலை இருக்குன்னு எக்ஸாக்டா தெரியாது. டெல்லியில நிறைய பேருக்கு, டெல்லியில சரி உத்தரப்பிரதேச சரி, ரேஷன் கார்டு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமா உணவுப் பொருட்கள் வழங்க முடியறதில்லை. எதனாலனா அவங்க எதிர்பார்த்த மக்களோட இப்ப நிறைய மக்கள் வறுமையில இருக்காங்க. அவங்களுக்கு அந்த உணவு தேவைப்படுது. ஆனா அவங்களுக்கு கொடுக்க முடியல. எதனாலனா நம்ம எஸ்டிமேட் கரெக்டா பண்ண முடியல. டேட்டா வேலை அரசாங்கம் நடத்துவீங்க. அது கூட பண்றதுக்கு இந்த ஆட்சி சேர்ந்து போயிருச்சு ஒன்றிய பாஜக இருக்கு.